ஹாய் நண்பர்களே, நம்ம வெஜிடபிளை வச்சு சிம்பிளாக புளிக்குழம்பு செய்யலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் அளவு ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு 3 தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 பரட்டு பரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். மூடி போட்டு எடுத்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மிளகாய்த்தூள் 1 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கொலன்னு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம வெள்ளைப்பூடு ஒரு 6-7 வெள்ளைப்பூடு எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அது வதக்கி விட்டுட்டு இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிட்டு பாருங்கள், நான் குழம்புக்கும் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்துட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கொதியும் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளியாம்பழம் எடுத்து கரைச்சி இந்த அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் நல்லாவே கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாங்க. வீட்டில் எந்த காய்கறி இல்லையா, அந்த மாதிரி 2 காய்கறி ஒரு காய்கறி தான் இருக்குது, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலையா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்குதுன்னு நினைப்பீங்க, ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாதத்தில் வச்சு. டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ஸ்கூல் டைமிங்லலாம் நாங்களாம் ஸ்கூல் போகிறப்ப சீக்கிரமாக இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நானும் இந்த குழம்பை விரும்பி சாப்பிடுவேன் ஸ்கூல் டைம்லலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.